ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி. மீல் மேக்கர் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு 1.5 கப் மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து நாம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சதும் பிரியாணி வாசனைக்கு தேவையான பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ, மராத்தி முக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இது எல்லாம் லேசாக பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லேசாக கலர் மாற ஆரம்பித்ததும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 5 பச்சை மிளகாயை நாம் இப்போ கீரி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி இப்போ நாம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நாம் இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் வேக வச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் ரொம்ப புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பொடி இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஒரு கைப்பிடி அளவில் புதினா சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் பாதி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதினா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நாம் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதனால் 1 கப் தேங்காய் பால், 2 கப் சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலைன்னா தண்ணி மட்டுமே 3 கப் சேர்த்துக்கங்க.
இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நாம் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிற 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நாம் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குறைய ஆரம்பிக்கும். தண்ணி நல்லா குறைஞ்சி தண்ணியும் சாதமும் நல்லா கலந்து இந்த அளவுக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அடுத்து நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் குக்கர்லேருந்து நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நாம் வெயிட்டை போட்டுடலாம். குக்கரில் வெயிட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. லோ ஃப்ளேமை வச்சு ஒரு 4 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்லேருந்து ஸ்டீம் ஓரளவுக்கு இறங்கினதுக்கப்புறம் நாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தை ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு சுட சுட பிரியாணி தயாராகிருக்கும். இதை ரைத்தா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.